இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த பிரேயர் செஷன்ல கூட நம்மை அழகாய் ஒன்று சேர்த்த நம் தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இந்த நாள்ல கூட விசேஷித்த விதமாய் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துல எந்தெந்த பகுதிகளிலேயோ இருந்து நம்ம இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம மேல தேவன் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். நமக்குள்ள ஒரு ரகசிய செயலை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல நிச்சயமா சந்தேகமே இல்லை. நிச்சயமா இந்த நாள்ல கூட ஆண்டவர் என்னோடு கூட மறுபடியுமாய் இடைப்பட்ட ஒரு காரியம், அது நிச்சயமா உங்க எல்லாருக்கும் அது மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா இன்றைக்கு இருக்குங்கிறத நான் நிச்சயமா நம்புறேன். ஏன்னா என்னுடைய உள்ளத்துல விதைத்த வார்த்தை என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் அது நிச்சயமாய் ஒரு அது தீர்க்க தரிசன வார்த்தையாகத்தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ நான் இன்றைக்கு இந்த பிரேயர் செஷனுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன உள்ளத்துல விதைத்த ஒரு வார்த்தை என்னன்னா, புறக்கணிக்கப்பட்டவர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் தேடி வருகிற தேவன். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் மனிதர்களால புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்களை அற்பமா எல்லாரும் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனா உலகம் எப்பொழுது அப்படி நம்ம பார்க்கிறதோ அப்போதான் தேவன் அந்த இடத்திற்கு உங்களை தேடி வருகிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நம்ம அழகா பாட்டெல்லாம் படிக்கிறோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்டவைகளைத்தான் அவர் அணைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்க உள்ளத்துல வரணும். ஒருவேளை இந்த உலகத்துல நான் எல்லாராலும் தள்ளப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், என்னை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, இல்ல உங்க குடும்பத்துல இல்ல நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உங்களை நேசிக்கிறதுக்கு யாரும் இல்லை, எல்லாரும் உங்களை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறது மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்க கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உங்களைத்தான் அவர் தேடி வருகிறார் அப்படிங்கிறதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா இந்த வார்த்தை நிச்சயமான வார்த்தை, உறுதியான வார்த்தை. இந்த வார்த்தைகளின் படி உங்க வாழ்க்கையில துரத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட தம்முடைய ஜனங்களை தேடி வருகிற தேவன் அவர் அப்படிங்கிறத நம்ம சில காரியங்கள் மூலம் நம்ம தியானிச்சு பார்க்க போகிறோம். பெரிய விடுதலைகள் நிச்சயமா இனி வருகிற நாட்கள்ல உங்க ஒவ்வொருவருக்கும் உண்டாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. சங்கீதம் 34:18 நம்ம பார்க்கிறோம். The Lord is close to the broken-hearted and saves those who are crushed in spirit. அப்போ நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்போ எப்போல்லாம் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கோ, அது அது எந்த காரியங்களினாலையும் இருந்தாலும் நொறுங்குண்ட, அதாவது அந்த இருதயம் நொறுங்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? சமீபமா இருக்கிறாராம். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். ஆவியில அப்படி கிரஷ் பண்ணப்பட்டு இருக்கிறவங்களை அவர் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறாராம், அவங்கள விடுவிக்கிறாராம். அப்போ இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இந்த இடத்துல வந்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க மனுஷரால அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், மனுஷரால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், மனுஷரால ஒடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களை தேடிதான் தேவன் இன்றைக்கு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க வார்த்தைகள் மூலம் நீங்க நிச்சயமாய் அறிந்து கொள்ளுவீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட தேவன் பேசுகிற வார்த்தைகள் அப்படிங்கிறத நீங்க ஆராய்ந்து இந்த நல்லா மெடிடேட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்க பக்கத்துல அவர் வந்திருக்கிறார். அப்ப இத குறிச்சு எனக்கு பிரத்யட்சமாய் ஒரு சில வேத பகுதிகள் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அந்த யோவான் 9வது அதிகாரத்துல அங்க ஒரு பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். அந்த பிறவி குருடன் அத்தனை வருஷம் அங்க கண் தெரியாதவனாய் அங்க எல்லாருக்கும் முன்னாடி அங்க பிச்சை கேட்டு அங்க கொண்டு இருக்கிற அங்க அந்த ஒரு மனுஷன். அப்போ அங்க அவனுக்கு பார்வையை இயேசு கொடுத்த பிறகு அங்க பரிசேயர்
என்ன செய்யறாங்க? பயங்கரமா கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அவன் சுகமானது என்ன நாள்? ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்ல நீ எப்படி பார்வை அடைய முடியும்? ரிலீஜியன் எப்பவுமே அது எதை வெளிப்படுத்தாது? அன்பை வெளிப்படுத்தாது. இந்த பரிசேயர்லாம் தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் நாங்க கை கொள்றோம், நாங்க உபவாசம் இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம், எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க. ஆனா தன்னோடு கூட இருக்கிற தன் தனத்துல ஒருத்தன் பார்வை அடைந்ததை குறிச்சு அவங்களுக்கு சந்தோஷம் இல்ல. நீ எப்படி ஓய்வு நாள்ல நீ பார்வை அடையலாம்? அப்படிங்கிறதுதான் அவர்களுடைய கேள்வியா இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து அங்க இவங்க எல்லாரும் மறுபடியும் மறுபடியும் அவனை கேள்வி கேட்டு அவன் தாய் தகப்பனை வரவழைக்கிறாங்க. திருப்பியும் அவனை கூப்பிடுறாங்க. எல்லாம் பேசி பேசி அங்க கடைசியில அவனை என்ன செஞ்சுட்டாங்க? புறம்பே தள்ளி விட்டார்கள். யோவான் 9:35 38 வரைக்கும் நான் அந்த வசனங்களை வாசிக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப என் இருதயத்துல பேசின வார்த்தைகள். எப்போ நம்ம புறக்கணிக்கப்படுறோம், நம்ம தள்ளப்படுறோங்கிறத அறிந்த மாத்திரத்துல இயேசு அந்த இடத்துக்கு அவனை தேடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் அந்த 35வது வசனம் சொல்லுது, அவனை அவர்கள் புறம்பே தள்ளி விட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது. அவங்க எல்லாம் தள்ளிட்டாங்க. ஆனா உனக்காக ஒருத்தர் நான் இருக்கிறேன், நான் உன்னைய ஒரு காலம் தள்ள மாட்டேன் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும்படியாய் அங்க இயேசு கிறிஸ்து அங்கே அவனிடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறாயா? அப்ப அவன் சொல்றான், அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படி அவர் யார்? இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். இயேசு தன்னை பெரிய பெரிய பிரபுக்களுக்கோ ராஜாக்களுக்கோ தன்னை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவர் யாரிடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறாரா? புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், யாருக்கும் இவர்களெல்லாம் உதவாதவர்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட ஜனங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் தேடி போய் தன்னை வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அங்க சமாரிய ஸ்திரீ கூட குறித்து நம்ம இன்னும் பார்ப்போம். அங்க சமாரிய ஸ்திரீ எல்லாராலும் புறக்கணிக்கப்படுகிறார். இவ யார்? இவ 5 பேரை திருமணம் முடிச்சு இப்பவும் யார் கூடயோ அவ இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவ கூட தண்ணி எடுக்கிறதுக்கு கூட யாரும் வர்றதுக்கு ரெடியா இல்ல. எல்லாரும் அவளை பார்த்து அற்பமா பேசுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. ஆனா அற்பமாய் புறக்கணிப்பாய் நடத்தப்பட்ட அவளை தேடி இயேசு வந்து அங்கேயும் தன்னை மேசியா என்பதை அவளுக்கு வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களைதான் தேடி வந்திருக்கிறார். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். உங்களுடைய சிறுமைகள், நீங்க போகிற பாதைகள் எல்லாவற்றையும் அவர் காண்கிறார். அதான் வசனம் சொல்லுது, அதை கேள்விப்பட்ட அவன் தள்ளிவிடப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கண்டபோது. அவரால முடியாது. அவருடைய நேச்சரே என்ன அப்படின்னா, நீங்க தள்ளிவிடப்பட்டுட்டீங்க, நீங்க புறக்கணிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் அவர் உங்க கூட இருப்பார். உங்களுக்காக அவர் கிரியை செய்ய தொடங்குவார். எப்பவுமே அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா எப்பெல்லாம் நீங்க அப்படி தள்ளிவிடப்பட்டதா ஃபீல் பண்றீங்களோ, அப்போ தேவன் உடனடியாக உங்களுக்காக அவர் இறங்கி பேசுகிற தேவனா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரிதான் தாவீது எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டவன். தகப்பனால, கூட பிறந்த சகோதரர்களால. தாவீதினுடைய வாழ்க்கையே ஒரு புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை. யாருமே அவனை ஏத்துக்கொள்றதுக்கு அந்த குடும்பத்துல யாருமே இல்ல. ஆனா அவனை தேடி அங்க தேவன் அவன் வாழ்க்கையில செய்தாருங்கிறத நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். அப்போ அங்க 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11 13வது வசனங்கள் நான் வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள், அங்க சாமுவேல்
ஆண்டவர் சொல்றாரு, சவுலை புறக்கணித்து தள்ளின பிறகு ஈசாய் வீட்டுக்கு நீ போ, அங்க அவனுடைய குமாரர்ல ஒருத்தனை நான் ராஜாவா தெரிந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு. அங்க போனா 7 பிள்ளைகள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, அந்த சாமுவேல் அங்க ஒரு பலி விருந்துக்கு ஆயத்தப்படுத்தி அங்க என்ன செய்யறாங்க, அங்க வர்றாங்க. ஆனா அங்க யாரு இல்ல? தாவீது இல்ல. தாவீது அவங்களுக்கு தேவையே இல்ல. அவன் யாரு? அவன் ஒண்ணுமே அவனை அந்த அளவுக்கு அவன் குடும்பத்தினர் அவனை புறக்கணித்திருந்தார்கள். அவன் வேலையை அவன் பார்க்கட்டும். இவன் எல்லாமா ஆண்டவர் தேர்ந்தெடுப்பாரு அப்படின்னு சொல்லிதான் அந்த தகப்பனே அவனை புறக்கணித்தார். அதனாலதான் தாவீது சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இந்த உலகத்துல யார் வேணாலும் தள்ளிரலாம். ஆனால் நம்மை படைத்த தேவன், நம்மை ஒருபோதும் தள்ளாத தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கை நிச்சயமாய் அவர் உங்களை உயரத்துல தூக்கி வைத்து அழகு பார்க்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அங்க 11வது வசனத்துல பார்க்கிறோம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். எந்த அளவுக்கு ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுறார். குடும்பம் புறக்கணிச்சு தள்ளிட்டு, ஆனா தேவன் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். தாவீதினுடைய இருதயம் எப்படின்னு மற்றவங்க எல்லாரும் ராஜ தோரணையில இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களெல்லாம் அவர் என்ன செய்யல? தெரிந்தெடுக்கல. இருதயத்துல தாழ்மை உள்ளவனாய், எப்பொழுதும் ஆண்டவரையே நேசிக்கிறவனாய், குடும்பத்தாரால புறக்கணித்து தள்ளப்பட்ட அந்த தாவீததான் ஆண்டவர் தேடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சாமுவேல் எவ்வளவு வைராகியமா, அவன் வர்ற வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இவங்க எல்லாரும் ஒன்னா சாப்பிடுவாங்க, இவங்க எல்லாரும் ஒன்னா தூங்குறாங்க, இந்த தாவீது சாப்பிட்டானா தூங்குனானா இது எதுவுமே அவங்களுக்கு, அவங்க அவனை குறித்து எந்த கவலையும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அங்க தேவன் வைராக்கியம் பாராட்டுறாரு, அவன் வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு. அங்க சாமுவேல் சொல்லும்படி அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அவங்க வீட்டிற்கு வந்திருக்கிறாரு, அவங்க இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இன்னைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்தும் போது இப்படித்தான் உயர்த்துவார். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்ட அந்த தாவீதை தேவன் என்ன செய்யறாரு? தேடி வந்தார். எத்தனையோ நாட்கள் அவனுடைய தனிமையில அவன் நினைச்சிருக்கலாம், என்னை நேசிக்க இந்த உலகத்துல யாரும் இல்ல, ஆனா என்னை படைத்த தேவன், எனக்காகவே இருக்கிற ஒரு தகப்பன், ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் நிச்சயம் என்னைய உயர்த்துவார். அந்த சங்கீதம் 27ல நம்ம அதைதான் பார்க்கிறோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் அரணானவர். எப்படி தாவீதால் இந்த சங்கீதங்களை எழுத முடிஞ்சது அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள். அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற போதையும் அங்க உண்மையாய் அந்த ஆடுகளை மேய்த்ததை நம்ம பார்க்கிறோம். அங்க சிங்கத்துக்கும் கரடிக்கும் அந்த ஆடுகளை தப்பு வச்சு அங்க உண்மையா அந்த அந்த ஆடுகள் மேல அன்பு வைத்து அந்த ஆடுகளை மேய்த்து எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருந்த தாவீது, உலகத்தால் அற்பமா எண்ணப்பட்ட தாவீது, குடும்பத்தாரால் அற்பமா எண்ணப்பட்ட அந்த தாவீது, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு உங்க இருதயங்களை நீங்க எந்த வார்த்தைகள் உங்களை, எத்தனையோ வார்த்தைகள் உங்களை உடைத்திருக்கலாம்.
எத்தனையோ வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படியெல்லாம் விடுற தேவன் இல்ல. உங்களுக்கு ஒரு மகிமையை கொடுத்து, உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுத்து, அங்க யோசேப்பு சொல்றாரு, அங்க தனக்கு பிள்ளைகள் அங்க எகிப்து தேசத்துல பிறக்கும் போது கர்த்தர் என் எல்லா வருத்தத்தையும் மறக்க பண்ணினார். அப்படி மறக்க பண்ணுகிற அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை மேன்மைப்படுத்தி, பூமியில உயர்ந்த ஸ்தானங்கள்ல நிச்சயமாய் குடியிருக்க பண்ணுவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த புறக்கணிக்கப்பட்ட, அப்பாவால புறக்கணிக்கப்பட்ட, தாய் தகப்பனால, சகோதரர்களால புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேடி தேவன் வந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அங்க சவுல் சவுலுக்கு தாவீதை தவிர எந்த தீமையும் அங்க செய்யவே இல்லை. ஆனா மறுபடியும் துரத்தி சவுல் அங்கே தாவீதுக்கு கேடு செய்ய நினைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எதுக்காக தாவீதுக்கு மேல இந்த சவுலுக்கு இப்படி ஒரு கண் அப்படின்னா, அவன் மேல இருந்த பொறாமையின் நிமித்தம் தொடர்ந்து அவனை கொலை செய்ய வகை தேடுறான். ஓடிட்டே இருக்கிறாரு தாவீது. ஆனா வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 23:14 தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அப்போ எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு காட்டுக்குள்ளேயும் குகைகளுக்குள்ளேயும் ஒளிஞ்சு கொண்டிருக்கிற அந்த தாவீது அங்க ராஜாவா இருக்கிறான். சவுல் நினைச்சா அவனை பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அங்க தேவன் அவனை பாதுகாக்கிறத பார்க்கிறோம். அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவரே அவனை பாதுகாக்கிறார். தன்னுடைய மறைவிடத்துல வைத்து அவனை பாதுகாக்கிறார். இன்னைக்கு உங்களிலும் பலத்த காரியங்கள் உங்களை மேற்கொள்வது போல தெரிஞ்சதுன்னா நிச்சயமாய் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க அவருடைய மறைவிடத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அடுத்ததா அந்த தாவீதை குறித்து அந்த தள்ளப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன அப்படின்னா, அங்க அதுல்லாம் அப்படின்னு ஒரு குகைக்கு போறான். தாவீது அவ்விடத்தை 1 சாமுவேல் 22:1-2 அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். அதுல்லாம் கெபிக்கு போகும்போது அவன் கூட போனது டிஜெக்டட் பீப்புள் தான் அவன் கூட என்ன செய்யறாங்க, கடன்காரங்க. இவங்களுக்கெல்லாம் அவர் தலைவராராம் தாவீது. எப்படி இயேசு புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக, தள்ளப்பட்டவர்களுக்காக அவர் தலைவர் ஆனாரோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன். பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவையில்லாம மற்ற யாருக்கும் சுகமுள்ளவர்களுக்கு தேவையில்லை. அப்ப இவங்க எல்லாம் பரிசேயர்களுக்குள்ளெல்லாம் என்ன நினைப்பு, நாங்க தான் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். அப்படி இல்ல. எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட, எல்லாராலையும் தள்ளப்பட்ட ஆயக்காரர்களுக்கும் விபச்சாரிகளுக்கும் இவர்களை எல்லாம் நான் மீட்டெடுக்கதான் நான் வந்திருக்கிறேன். இந்த தாவீதும் அந்த வேலையை தான் அங்க செய்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில தொடர்ந்து அங்க என்ன செய்யறான், யாரோ ஒரு வகையில யார் மூலமாவது தாவீதுக்கு தொடர்ந்து அங்க ஓடிக்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். பயந்து அங்க 2 சாமுவேல் 15 நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சொந்த குமாரன் அங்க அவனை துரத்துறத பார்க்கிறோம். 2 சாமுவேல் 15:30 தாவீது தன் முகத்தை மூடி வெறும் காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அதாவது
ஒரு வேற யாரோ செஞ்சிருந்தா கூட அந்த அவனுக்கு தாவீதுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கிறது. தான் பெற்ற பிள்ளைக்கு பயந்து அங்க ஓட வேண்டிய சூழ்நிலை. அதுவும் எப்படி ஓடுறாரு, தன் முகத்தை மூடி. ஒரு ராஜா என்ன செய்யறாரு, முகத்தை மூடிட்டு பெற்ற பிள்ளைக்கு பயந்து அங்க ஓட வேண்டிய சூழ்நிலை. அதுவும் எப்படி ஓடுறாரு, தன் முகத்தை மூடி. ஒரு ராஜா என்ன செய்யறாரு, முகத்தை மூடிட்டு கால்ல செருப்பு கூட இல்ல, வெறும் காலால நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனானா. அப்போ எந்த அளவுக்கு தாவீதினுடைய இருதயம் அங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோ, துடித்திருக்கும். தான் பிள்ளையே தனக்கு எதிரா இப்படி வந்துட்டானே. ஆனா அந்த பிள்ளைக்காகவும் அவர் துக்கம் கொண்டாடினதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவன் கூட இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு போறாங்களாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் தாவீதை மீட்டெடுத்து மறுபடியும் அந்த அரியணைக்கு தாவீதை கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நமக்கு நடந்த உடனே தேவன் நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா, நம்மளை கைவிட்டுட்டாரா, எத்தனையோ எண்ணங்கள் நம்ம மனதுல ஓடுது. தாவீது தொடர்ந்து அவருக்கு வந்த காரியங்கள்லயும் அவர் ஆண்டவர் கூட நெருக்கமா அந்த இன்டிமசில அதனாலதான் தாவீது எழுதுறாரு சங்கீதம் 139. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்திருக்கிறீர். நான் எங்கெல்லாம் போறேன்னு அங்கெல்லாம் இருக்கிறேன். விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் என்னோடு கூட இருக்கிறேன். இதெல்லாம் எப்படி எழுத முடியுது? எல்லா சூழ்நிலையும் தாவீது பார்த்திருக்கிறார். ஒரு சூழ்நிலையில கூட தேவன் தாவீத கைவிடலைங்கிறத நம்ம தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்றைக்கும் நீங்க இப்படிப்பட்ட போராட்டங்கள் வழியா கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடல, நான் உன்னை விட்டு விலகல, என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்கி இருக்கிறேன், தாங்கி பிடித்திருக்கிறேன். இதுதான் தேவனுடைய சத்தமா இருக்குது. சங்கீதம் 27, அதுதான் தாவீதினுடைய அந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 27:10 நான் ஏற்கனவே சொன்ன வசனம் தான். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அதுல 9வது வசனம் 2வது பாகத்துல, நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் அப்படின்னு சொல்லிட்டு, என் தகப்பனும் நீங்க இருக்கிறீங்கப்பா, நீங்க எனக்கு இருக்கிறீங்க. என்ன பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. எல்லாரும் புறக்கணிச்சு தள்ளுனா கூட நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு தாவீதுக்கு ஒரு முழு நிச்சயமான நம்பிக்கை அங்க இருந்ததை நம்ம பார்ப்போம். அங்க 142வது சங்கீதம் எனக்கு அதை வாசிக்கும் போது உண்மையிலே ரொம்ப எப்படி ஒரு மனுஷனாய் தாவீது இருந்திருக்கிறார். அது இங்கிலீஷ்ல இப்படி இருக்கு. லுக் அண்ட் see, there is no one at my right hand, no one is concerned for me, I have no refuge, no one cares for my life. யார் என் வாழ்க்கை, நான் உயிரோட இருக்கேனா, நான் செத்து போறேனா, என்னுடைய ஜீவனை குறிச்சு யாருக்குமே கவலை கிடையாது. அப்படிதான் தாவீது எழுதுறாரு அங்க. வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு இது எங்க இருந்து எழுதுறாருன்னா, ஒரு குகைக்குள்ள இருந்து அங்க எழுதின சங்கீதம், அங்க சொல்லப்பட்ட சங்கீதம், பாடப்பட்ட சங்கீதம். I have no refuge, no one cares for my life. எனக்கு இருக்கிறனா செத்தனாலும் கூட யாரும் என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு இந்த உலகத்துல இல்ல. அதுதான் இருக்கிறதுலே லோயஸ்ட் பாயிண்ட் தாவீதினுடைய வாழ்க்கையில. அவர் டோட்டலா அவர் அபேண்டன் ஆனத, இனிமேல் எனக்கு வாழ்க்கையில என்னைய நினைக்க யாரும் கிடையாது, என்னை பற்றி யோசிக்க யாரும் கிடையாது, நான் இருந்தாலும் செத்தாலும் என்னைய தேடுறதுக்கோ என்னைய கண்டு கொள்றதுக்கோ யாரும் இல்ல. நோ ஹியூமன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அங்க தாவீது தன்னுடைய வாழ்க்கையின்
அந்த கடைசி தருணமா வந்தது போல அவர் அங்க உணர்கிறத நம்ம பார்க்கிறோம். 5வது வசனத்துல சொல்றாரு, ஐ கிரை டு யூ லார்ட், ஐ சே யூ ஆர் மை ரெஃப்யூஜ், மை போர்ஷன் இன் த லேண்ட் ஆஃப் த லிவிங். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். முதல்ல அப்படிதான் சொல்றாரு. என்னை யாரும் என்னைய நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இல்ல, என்னைய கண்டு கொள்றதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்ல. நான் நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு கூட இந்த உலகத்துல யாரும் இல்ல. அது எந்த அளவுக்கு ஒரு மோசம். இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம்னா, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நம்ம இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு கூட தாவீத நேசிக்கிறதுக்கோ, தாவீது அவங்களுக்கு வேணும்னு நினைக்கிறதுக்கு கூட யாரும் இல்லைங்கிறத தாவீது ஃபீல் பண்றாரு. இன்னைக்கு அந்த நிலைமை நமக்கு இல்லையே. நம்மளை சுற்றியும் நேசிக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் நம்ம குடும்பங்களையும் வைத்திருக்கிறார், உறவுகள்ல எத்தனையோ பேரை வைத்திருக்கிறார். தாவீதுக்கு அந்த சூழ்நிலையிலும் தாவீது சொல்றாரு, நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாயிருக்கிறேன். மை போர்ஷன், யூ ஆர் மை போர்ஷன். அப்போ இதுல இருந்து நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, நம்முடைய தனிமையான தருணங்கள்ல நம்ம எல்லாராலும் மறக்கப்பட்டதை போல உணரலாம். ஆனா ஆனால் நம்மை மறவாத தேவன் ஒருவர் நம்ம கூட இருக்கிறார். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம கூட பேசுகிற சத்தமா இருக்குது. யாரு மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என் நினைவிலேயே இருக்கிற என்னுடைய பிள்ளை. தாவீதினுடைய வாழ்க்கை அப்படியே இல்ல. அதுக்கப்புறம் எப்படி தாவீதினுடைய வாழ்க்கை இருந்ததுன்னு நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். தேவன் ஒருவர் மாத்திரம் போதும். உலகத்துல எல்லாரும் கைவிட்டாலும் அவர் ஒருவர் மாத்திரம் போதும். ஏன்னா நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய, நம்மை உயர்த்தக்கூடிய வல்லமை அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் இருக்கு, எந்த மனுஷருக்கும் கிடையாது. அதனால இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க இருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட தான் பேசுறாரு. அங்க குடும்பத்தாரால புறக்கணிக்கப்பட்டப்பவும் தாவீது எப்படி இருக்கிறார்? அங்க முறுமுறுக்கல, எப்பொழுதும் தாழ்மையின் இருதயத்தோட இருக்கிறார். அங்க தேவனிடத்துல இருந்து அபிஷேகத்தை தாவீது பெற்றுக் கொள்கிறத பார்க்கிறோம். சவுல் அங்க வெறுத்து துரத்தி துரத்தி அங்க தாவீத துரத்தும் போது கூட அங்க சவுல் தாவீது கையில சிக்கினப்ப கூட அங்க சவுல கொல்லல தாவீது. ஏன்னா அவர் சொல்றாரு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல நான் எப்படி கை போட முடியும்? அப்போ அந்த அளவுக்கு உண்மை உள்ளவராய் தாவீது இருந்தார். அதனால தேவன் அங்க அவரை பாதுகாத்ததை பார்க்கிறோம். குகைக்குள்ள இருக்கும் போது சங்கீதங்களை பாடுகிறார். தேவன் அவரை தேற்றுகிறத பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த குமாரனால புறக்கணிக்கப்பட்டு அழுது கொண்டு இங்க ஓடுறாரு. வெறும் காலால, செருப்பு கூட போடுறதுக்கு முடியல, வெறும் கால்ல அந்த மலைக்கு ஏறி ஓடுறாரு. தேவன் அங்கேயும் அவர் ரெஸ்டோர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு அவர் தலைவராய் மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அதனாலதான் சங்கீதம் 18 அங்க தாவீது ஒரு சாட்சியை சொல்லுகிறார். சங்கீதம் 18:16, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தாவீதுக்கு நல்லா செய்து புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, உலகம் என்னை தள்ளிட்டு, ஆனா என் தேவன் என் மேல பிரியமாயிருந்தபடியினால அவர் என்னை விசாலமான இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விட்டார். அப்போ இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ள இருந்தா ஒண்ணே ஒண்ணு, நம்ம அவரை மாத்திரம் பார்ப்போம்.
இன்றைக்கு நம்ம நன்றாக அறிந்திருக்கக்கூடிய காரியம், எந்த மனிதர்களும் நமக்கு எதிராளிகள் அல்ல. அப்போ நம்ம இன்றைக்கு மனிதர்களை தூண்டி விடுகிற சத்ருவானவன் நமக்கு எதிராய் போர் செய்து கொண்டிருக்கிறான். ஏன்னா நம்ம மேல ஒரு பெரிய காலிங் இருக்கு, ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்குது. அதனால நம்ம ஒரு தனிமையின் பாதையில நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த தனிமையின் பாதையில நம் தகப்பன் நம்மை கைவிடவே இல்லை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா போதும். உங்களை கரம் பிடித்து, உங்க கூட இருந்து, உங்களை அரவணைத்து, உங்களை மார்போடு கட்டி அணைத்திருக்கிற ஒரு தகப்பன் எப்பொழுதும் உங்க கூட இருக்கு. யாரு கைவிட்டாலும் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். அத நீங்க உங்க இருதயத்துல நீங்க சொல்லுங்க. அவரும் நம்ம ஒரு நாள் கூட, ஒரு நொடி பொழுது கூட அவர் கைவிட போகிறது இல்ல. இன்னைக்கு இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு பாதையை தான் நான் பார்க்கிறேன். ஒரு தனிமையின் பாதையில தான் எல்லாரும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எல்லாம் இருக்குது, ஆனாலும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழல். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன்னை மறக்கல. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை உயர்த்துவேன். அதுதான் தகப்பனுடைய சத்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ வேதாகமத்துல இத மாதிரிதான் புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ பேரை ஆண்டவர் உயர்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அங்க சகோதரர்களால அவன் புறக்கணிக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எகிப்து தேசத்துக்கு அடிமையாய் அவனை விற்று போட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் அவனை என்ன செய்யல? மறக்கல. ஒரே நாள்ல தகப்பனுடைய அன்பை இழக்கிறான். தன்னுடைய ஒரே சகோதரன், தன் தாய்க்கு பிறந்த தன் சகோதரன், அவனை இழக்கிறான். எல்லா உறவுகளையும் ஒரே நாள்ல இழந்து, அங்க அவ்வளவு ஒரு தகப்பனுக்கு செல்ல பிள்ளையா இருந்தவன் என்னவா மாறிட்டான்? அடுத்த தேசத்துல அடிமையாய் விற்கப்படுகிறான். எப்படி இருந்திருக்கும் யோசேப்பினுடைய உள்ளம்? நான் எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு செல்லமா இருந்தேன். எங்க அப்பா எனக்கு எவ்வளவுலாம், எனக்காக எவ்வளவு ஒரு பெரிய அழகான ஒரு ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு. இன்றைக்கு நான் இப்படி ஒரு வேலைக்காரனா, ஒரு அடிமையா அடுத்த தேசத்துக்கு நான் வந்திருக்கிறேனே. நிச்சயம் யோசேப்பினுடைய உள்ளம் எத்தனையோ நாட்கள் அதை நினைத்திருக்கும். ஆதியாகமம் 37:28 அதை பார்க்கிறோம். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். இதுதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு தேவன் அவன் மேல கண்ணோக்கமா இருக்கிறாரு. அங்க விற்று போடுறாங்க. அங்க ஆஹ் போத்திபார் வீட்டுலயும் மறுபடியும் குற்றச்சாட்டு வருது, பொய்யான குற்றச்சாட்டு. அங்க திருப்பி சிறைச்சாலைக்குள்ள போறான். அங்க சிறைச்சாலையில போன பிறகும் அங்க சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. அங்க சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்றான். அப்பவும் அந்த பான பாத்திரக்காரன் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும் போது என்ன நினைத்து கொள்னப்போ அந்த மனிதனும் அவனை மறந்து விட்டான். அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம், எல்லாரும் என்னைய மறக்கிறாங்களே, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையே இல்லையா? அப்படிதான் யோசேப்பு, நான் பார்த்த தரிசனம் எல்லாம் என்ன? இந்த தரிசனம் என்னைக்கு நிறைவேறும்? இதுதான் அவனுடைய எண்ணங்களா இருந்திருக்கும். எவ்வளோ தூரம் நான் சந்தோஷமா என் அப்பா கூட இருந்தேனே, இப்படி ஒரு வேலைக்காரன்லயும் மோசமா நான் நடத்தப்பட்டேன். அது மாத்திரம் இல்ல, இன்றைக்கு சிறைச்சாலையில செய்யாத தவறுக்கு நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் சில காலம்தான்.
ஆனா ஒரே நாள்ல அங்க என்ன செய்யறான்? யோசேப்பு உயர்த்தப்படுகிறத நம்ம நல்லா அறிந்திருக்கிறோம். அங்க நம்ம பார்க்கிறோம், அவன் காலையில எழும்பும் போது அந்த சிறைச்சாலையில அவன் என்ன எண்ணங்களோட எழுந்திருப்பான்? இன்னைக்கும் ஒரு நாள், இன்றைக்கும் இந்த சிறையில நம்ம இருக்கிறோம், அப்படிதான் அவன் நினைச்சிருப்பான். ஆனா சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் அப்படின்னு சங்கீதம் 126 நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் அவனுடைய சிறையிருப்பு அங்க மாறினதை நம்ம பார்க்கிறோம். அங்க ஆதியாமம் 41:14 அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள், அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். அவனை கொண்டு வர்றாங்க. அங்க அடுத்து அங்க நடக்கிற என்ன காரியம்னா, பார்வோனுக்கும் பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்கார எல்லாருடைய பார்வைக்கும் யோசேப் அந்த தரிசனத்தில் பார்வோனுடைய தரிசனத்துக்கு சொன்ன விளக்கம் அது நன்றாய் கண்டது. அப்ப பார்வோன் சொல்றாரு ஒரு வார்த்தை, உலகம் எல்லாமே புறக்கணிச்சு தள்ளிட்டு, ஆனா எகிப்து தேசத்தின் ராஜா அங்க யோசேப்பை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். இதுதான் தேவன் செய்கிற காரியம். இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கிற பாதை அப்படித்தான் இருக்கும். யோசேப்ப போல, தாவீத போல எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இந்த இந்த பாதையில தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு நாள் வருது, அது சீக்கிரமா வருது, நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். எப்படி யோசேப்புக்கு ஒரே நாள்ல அவனுடைய சிறையிருப்பு மாறினதோ, அதே போல நம் ஒவ்வொருவருடைய சிறையிருப்பையும் தேவன் திருப்புகிறார். உங்களை குறிச்சு பெரிய பெரிய ராஜாக்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஏசாயா 60 பார்க்கிறோம். உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அப்படி ஒரு வெளிச்சம் நம்ம மேல இருக்குது. அன்றைக்கு யோசேப்பை தேடி அத்தனை பேர் வந்தாங்க. அங்க பஞ்சம் வருது, யோசேப்பை தேடி வர்றாங்க. ஜாதிகளின் திரளான சேனை உன் வசமாக திரும்பும். கடற்கரை திரளத்தனையான ஜனம் உன்னை தேடி வரும். ஒருவேளை இன்னைக்கு இத நம்ப முடியாத அளவுக்கு கூட உங்க பாதை இருக்கலாம். ஆனா நிச்சயமாய் இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க. அடுத்து சொல்றாரு பார்வோன், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். அந்த போத்திபாருடைய மனைவி பொய்யாய் குற்றச்சாட்டி அங்க சிறைச்சாலைக்கு அனுப்புறா. இன்னைக்கு அந்த போத்திபார் குடும்பமும் இன்றைக்கு யாருக்கு கீழே? யோசேப்புக்கு கீழே. இதுதான் தேவன் செய்யும் செயல். நிச்சயமாய் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க எந்த இடத்துல தள்ளப்பட்டீங்களோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துல வெட்கப்படுத்தப்பட்டீங்களோ, அதே இடத்துல உங்களுக்கு ரெண்டத்தனையான பலனை தேவன் நிச்சயம் தர வல்லவர். பிச்சில இருந்து, குழியில இருந்து அங்கே அரண்மனைக்கு யோசேப்பு போகிறத பார்க்கிறோம். அடுத்ததா மோசேய அவனுடைய சொந்த ஜனங்களே அங்க ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அங்க வனாந்தரத்துக்கு அவர் ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம். அங்க அவ தன்னுடைய ஜனத்தை ஒருத்தன் இதா நடத்தினப்போ அங்க மோசே கொலை செய்கிறான். ஆனா இத பார்த்த ஒருத்தன் அவன் மறுநாளிலே யாத்ராகமம் 2வது அதிகாரம் 13-14 அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்போ மோசேய முதல்ல யாருமே அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ளல. ஆனா
எந்த மோசையை ஜனங்கள் புறக்கணித்தார்களோ அதே மோசையோடு கூட தேவன் முகமுகமாய் அங்க பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அங்க மோசைக்கு திக்குவாயு வாக்கு வல்லவன் அல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா கூட தேவன் அவனை ஒரு பெரிய வல்லமையான ஒரு தலைவனாய், அத்தனை 30 லட்சம் ஜனங்களை வழி நடத்தக்கூடியவனாய் அந்த தேவன் அவனை உருவாக்குகிறத நம்ம பார்க்கிறோம். எந்த ஜனத்தின் மத்தியில நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்களோ அதே ஜனத்தின் மத்தியில உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து அழகு பார்ப்பதுதான் அவருடைய சித்தமா இருக்குது. அதுதான் அவருக்கு பிரியமா இருக்குது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஆகாதவங்க, உங்களால ஒரு பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கு ஞானம் இல்ல, அறிவு இல்ல, அழகு இல்ல, இதெல்லாம் உலகம் உங்களுக்கு கொடுத்த ஐடென்டிட்டி. நீங்க இந்த ஐடென்டிட்டி வரைக்கும் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்திருக்கிறாரு. நீ என்னுடைய பிள்ளை, நீ விசேஷித்தவள், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். உன்னை உலகம் தள்ளி இருக்கலாம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று உன்னை தள்ளி இருக்கலாம், ஆனா அதுதான் அந்த வீட்டிற்கே அது மூளைக்கல்லாய் தலைக்கல்லாய் அது மாறுகிறது. அது எப்படி ஆகுதான்? அது கர்த்தராலே ஆயிற்று. இதுக்காக நீங்க எந்த பிரயாசமும் பட வேண்டியது இல்ல. அது நிச்சயம் உங்க நியாயத்தை நீங்க சொல்லணும்னு சொல்லி எவ்வளவோ போராடிட்டு இருப்பீங்க. ஆனா எதுவும் அங்க நடக்காது. ஆனா அது தேவன் செய்யும் போது அது அற்புதமா இருக்கும். எப்படி தாவீதுக்காக தேவன் இறங்குனாரோ, அவனை இல்லனே அவனை ஒரு பிள்ளைனே அங்க காட்டல, ஆனா தேவன் தாவீதுக்காக அங்க செயல்பட்டதை பார்க்கிறோம். அங்க யோசேப்புக்கு அங்க ரெக்கமெண்டேஷனுக்கு யாருமே கிடையாது, எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா தேவன் அங்க பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, இந்த தரிசனத்தை கொடுத்து, அவன் பார்த்த யோசேப்பு கண்ட தரிசனத்தை பார்வோனுடைய தரிசனத்தின் மூலம் அங்க நிறைவேறுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் மறந்திருக்கலாம், தூக்கி எறிந்திருக்கலாம், ஆனா அப்பாவினுடைய கரம் உங்களை அரவணைத்து இருக்கிறத நீங்க பாருங்க. அதுதான் உண்மையான ஐடென்டிட்டி. உலகம் உங்களுக்கு கொடுக்கிறது அது மாயையான ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. அடுத்ததா நம்ம பார்க்கிறோம், ராகாப். அவள் ஒரு வேசி, எரிகோ பட்டணத்துல இருக்கக்கூடிய ஒரு வேசி. ஆனா விசுவாசத்தினால அவ என்ன செஞ்சாலாம்? தேவ திட்டத்துக்குள்ள வந்து ஜீசஸுடைய ஜீனியாலஜிலே ராகாபுடைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு வெட்கமான ஒரு ஒரு கடந்த காலம் தான் அவளுக்கு இருக்கு. ஆனா தேவன் அவளை உயர்த்துகிறார். அந்த வம்சத்துல இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ரூத்த பாக்குறோம், அவ மோவாபிய பெண். அவதான் தாவீதுக்கு அங்க கிரேட் கிராண்ட் மதர். எப்படி அவங்க எல்லாம் அருவருப்பானவர்கள் யூதர்களுக்கு. ஆனா மேசியாவினுடைய அந்த ஜீனியாலஜியில ரூத்தினுடைய பெயரும் இடம் பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அன்னாளை பார்க்கிறோம். அன்னாள் நித்தோ அவளை நிந்திக்கிறா. பெணினாள். அவ்வளோ வேதனை அன்னாளுக்கு. ஆனா அந்த அன்னாள் பெற்ற பிள்ளைதான் மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலில தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேலுடைய பெயர் விளங்கிச்சுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ
உலகம் அண்ணால அந்த பெண்ணினால் அவ்வளோ ஒரு கேவலமா, நிந்தனையா, அவமானமா அங்க பேசினதை பார்க்கிறோம். ஆனா அந்த பெண்ணினாளுக்கு பிறந்த பிள்ளைகள் அப்படி இல்ல. ஆனா அண்ணாளுக்கு பிறந்த பிள்ளை அங்க தேசத்துக்கே தீர்க்கதரிசியாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவளுடைய அந்த இருதயத்தின் வலியின் நிமித்தம் அவள் அழுததையும், அங்க தேவன் அவளை மேன்மைப்படுத்தினதையும், சாமுவேலை கொடுத்து கொடுத்து அவளை மேன்மைப்படுத்தினதை நம்ம பார்க்கிறோம். அங்க கிதியோனை நம்ம பார்க்கிறோம். கிதியோன் சொல்றான், நான் என் குடும்பத்துல எல்லாரிலும் சிறியவன். இதுதான் அவனுடைய வியூவா இருக்கு. ஆனா ஆண்டவர் அவனை பார்த்த விதம், அவன்கிட்ட சொல்றாரு பராக்கிரமசாலி. அப்போ ஏன் ஆண்டவர் எதுக்காக நம்மளெல்லாம் தெரிந்தெடுத்துக்க? நம்மெல்லாம் ரொம்ப வீக்கான பீப்புள் தான். நமக்கு எந்த பெரிய திறமையோ எந்த ஞானமோ எதுவும் இல்ல. ஆனா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிதான் பைத்தியங்களாகிய நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். ஏன்னா அவருடைய பலத்தை வெளிப்படுத்தும்படி. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் குருந்தியர்ல. இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. 27வது வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அதுல வசனம் தெளிவா சொல்லுது, யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரா? உலகத்தில் இழிவானவை, அற்பமாய் எண்ணப்பட்டவை, இல்லாதவைகள். அப்ப இந்த கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கன்னா நிச்சயம் நீங்க அறிந்து கொள்ளலாம், நீங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யூ ஆர் சோசன். அவரால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். இதுக்கு மேல நமக்கு என்ன தேவை இருக்கு? அப்போ இன்றைக்கு நீங்க அற்பமா எண்ணப்பட்டிருக்கீங்களா? இழிவா எண்ணப்பட்டிருக்கிறீங்களா? இல்லாதவைகளா நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார். உங்களை உயர்த்தும்படிக்கு அவர் உங்க கூட இருக்கிறார்ங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இதே வழியில தான் இயேசு கிறிஸ்துவும் பூமிக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரால். ஏசாயா 53 நம்ம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஏன்னா நம்ம எதெல்லாம் ஃபீல் பண்றோமோ அதெல்லாம் அவரும் ஃபீல் பண்ற இடத்துக்கு அங்க வந்ததை நம்ம பார்க்கிறோம். மனுஷரால புறக்கணிக்கப்பட்டார். அவர் அசட்டையா பாக்குறாங்க. பாடு அனுபவித்தார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். ஏன்னா நம்ம அனுபவித்ததெல்லாம் அவர் அனுபவித்து நமக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்றைக்கு நீங்க போற பாதைகள்ல இருக்கிற எல்லா துக்கங்களையும் அவர் சுமந்து இருக்கிறார். இதெல்லாம் என் ஆண்டவருக்கு தெரியுமா? நான் படுற கஷ்டம் தெரியுமா? யாருமே நீ புரிந்து கொள்ளலையே அப்படின்லாம் சொல்லி நீங்க நினைக்கவே வேண்டாம். வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற எவருக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆனா யோவான் 1:11 நம்ம பார்க்கிறோம், அப்படி அசட்டை பண்ணப்பட்டிருந்தவராய் இருந்த இயேசு கிறிஸ்துவை தான் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா தேவனால் அவர் உயர்த்தப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர்ல எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்ததை பார்க்கிறோம்.
வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே பாதாளத்திலும் அவர் நாமத்தை சொன்னாலே எல்லாம் அது நடுங்கும் அப்படிங்கிறத, முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாமத்தை அவருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார்னா, இன்றைக்கு நமக்கும் அதே தேவன் தான், அதே பிதாவாகிய தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடையும் ராஜாக்களோடையும் அமர பண்ணுகிற தேவன். ஏன்னா இதுதான் அவருடைய நேச்சரே, இதுதான். அப்போ இன்றைக்கு எந்தெந்த காரியத்துல நீங்க அப்படி துக்கப்பட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு, அப்பா நீங்க எனக்கு இருக்கிறீங்க, யார் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வீங்க, அந்த இடத்துல உங்க ஹார்ட் வரட்டும். இன்னைக்கு அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். தாவீது சொல்றாரு, நான் இருக்கனா செத்தனான்னு கூட பாக்குறதுக்கு யாரும் இல்லை, நோ ஒன் கேர்ஸ் ஃபார் மை லைஃப். அப்படி கூட நீங்க இருக்கலாம். அப்பா சொல்றாரு, இல்ல நான் இருக்கிறேன். சிலருடைய சத்தம், சிலருடைய இருதயத்தின் சத்தம் அப்படித்தான் இருக்குது. இல்ல, ஐ ஆம் வித் யூ, ஐ வில் நெவர் லீவ் யூ நார் forsake you. அதுதான் அவருடைய சத்தம். இன்னும் கொஞ்ச காலம்தான், எல்லாம் மாறும். அந்த பாடலை பாடும்போது உங்க இருதயத்துல இருந்து நீங்களும் பாடுங்க. அவருடைய அழகான கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளு கூட அவர் உங்களை விட்டு விலகல, உங்களை கைவிடல. உங்களை பாதுகாக்கும்படியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அவருடைய அரவணைப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. இதுதான் தேவனுடைய சத்தம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும்
என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ரீபல ஹஷ்ல பிரபூதலா கிரபூஹதலபா. அப்பா, இந்த யாரு கைவிட்டாலும் எங்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு நல்ல தகப்பன். உலகத்துல ஒரு கருவேப்பிலைய போல எங்களை தேவையில்லை, இது ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருக்கலாம். ஆனா தூக்கி எறிந்த எங்களைத்தான் வேணும்னு சொல்லி எங்களை தேடி வந்து எங்களை கட்டி அணைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன் நீர் எங்களுக்கு இருக்கிறீர் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்றைக்கும் எங்களோடு கூட நீர் பேசின உடைய வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். சிறியவர்களாகி எங்களை நீங்க புழுதியிலிருந்து எடுத்திருக்கிறீங்கப்பா. எங்களை குப்பையிலிருந்து நீங்க உயர்த்தி அப்பா, எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் பிரபுக்களோடையும் ராஜாக்களோடையும் நீர் அமர பண்ணுகிற உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா உங்க வெளிச்சம் எங்க மேல பிரகாசிக்குது தகப்பனே. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள் என்ற வார்த்தை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒருவேளை இன்றைக்கு சிலர் இதுல சொல்லிட்டு இருக்கலாம், ஏன்னா நான் இருக்கணுங்கிறதே யாரு விரும்புறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு கூட சிலர் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உலகத்தில் அற்பமானவைகளையும் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரா. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்க அற்பமா உங்களை நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறாருங்கிற அந்த அந்த சந்தோஷத்துக்குள்ள இன்றைக்கு வரும்படியாய் தேவன் விரும்புகிறார். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எப்படி தாவீதை உயர்த்தினாரோ, எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ, எப்படி மோசேயை உயர்த்தினாரோ, உங்களுடைய பாஸ்ட் எதையுமே அவர் பார்க்க போறதில்லை. உங்க ஹார்ட்டை மட்டும்தான் அவர் பார்க்கிறார். நிச்சயமாய் ஒரு உயர்வின் ஒரு ஸ்தானங்களுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறத இனி வருகிற நாட்கள்ல நீங்க நிச்சயமாய் பார்க்க முடியும். யார எந்த வாய் தூற்றினதோ அதே வாய் உங்களை மேன்மையாய் பார்க்கிற இடத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வருகிறார். யோசேப்பினுடைய சிறையிருப்பு ஒரே நாள்ல எப்படி திரும்பினதோ அதே போல உங்களுடைய சிறையிருப்பு திரும்புகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு வருகிறார். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க வாழ்க்கையில நடக்குது. இதுவரைக்கும் நீங்க அப்படி இந்த இந்த போராட்டங்களுக்குள்ளேயே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புற ஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க நிச்சயமாய் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏன்னா கண்ணீரோட நீங்க விதைச்சிருக்கிறீங்க. கம்பீரத்தோட உங்களுக்கு பெரிய அறுவடையை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்லும்படி கர்த்தராலே இது நடைபெறுகிறத நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. நிச்சயம் அவர் மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இந்த வார்த்தைகளின் படி கர்த்தர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உங்களை அப்படியே லிட்டரலா ஃபீல் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்க அவங்களை கட்டி அணைத்திருக்கிறத அவங்க ஃபீல் பண்ண உதவி செய்யுங்கப்பா. நான் இருக்கிற மகளேன்னு சொல்லி நீங்க பேசுகிற சத்தத்தை அவர்கள் காதுகள் கேட்கட்டும். ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய தொடங்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.